பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மத்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு கடிதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக வெளியிடுவதை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வரக்கூடிய வேளையில் தேர்தல் ஆணையம் கடந்த 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானம், பதவி காலத்தை ஓராண்டுகள் நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதனுடைய தீர்மான நகல்கள் கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது. அவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. அதை உங்களுக்கு இப்பொழுது வெளியிடுகிறோம். என்ன கடிதம் சார்? சார் வெயிட் சார். இருப்பா அவசரப்படாதீங்க. போருமா? யாருடைய முகவரி காட்டியிருக்காங்க சார்? தீர்மானத்தை பார்த்துறேன். போருமா? போருமா? பத்திரிகை நண்பர்களே, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த இடமான நம்பர் 10 திலக் தெரு, டி நகர், சென்னை 17 என்பதை அங்கீகரித்திருக்கிறது. தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான பதவி காலம் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீட்டித்து இந்த 3 முக்கியமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதனுடைய கடிதத்தை தான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் காட்டினோம். இந்த கடிதத்தை இப்பொழுது உங்கள்கிட்ட நான் அப்படியே வாசிச்சிடுறேன். 9 செப்டம்பர் 2025 பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சி, நம்பர் 10 திலக் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. சப்ஜெக்ட் பாட்டாளி மக்கள் கட்சி, ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்டர் செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, extension of term of office bearers of the party regarding. Sir, I am directed to refer to your letter dated 10/8/2025 and 11/8/2025 on the subject cited, and the state that the party request for extension of term of office bearers of the party till 1st August 2026 has been acceded to by the competent authority. இது என்னவென்றால், இதனுடைய கடித நகல் நம்பர் 10 திலக் தெருவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவை தொடர்ந்து 10ஆம் தேதி அதனுடைய தீர்மான நகல்களையும் கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் முறைப்படி தெரிவித்தோம். அதில் உள்ள சில கூடுதல் தகவல்களை அடுத்த நாள் 11ஆம் தேதி கொடுக்கப்பட்டோம். இந்த 2 கடிதத்தையும் அடிப்படையாக கொண்டு கடந்த 1 மாத காலமாக இதை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம்
அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நமது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சென்னை அலுவலகத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதோடு கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனுமதியும் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான A ஃபார்ம் B ஃபார்ம் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சமீப காலமாக இருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரையும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சிறப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது. அது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது.